ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ். ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் அது இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் யார் யார் இன்வால்வ் ஆகிருப்பாங்க? ரெசிடென்ட் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இஃப் தேர் இஸ் அ பாயிண்ட் ஆன் விச் மோஸ்ட் எக்கனாமிக்ஸ் அக்ரி பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா அமாங் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டு மேக் த வேர்ல்ட் பெட்டர் ஆஃப், வேர்ல்டு பெட்டர் ஆஃப் ஆகுது. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்ன பண்ணுது? ரெடியூசஸ் த ப்ரொடக்ஷன் காஸ்ட், இம்ப்ரூவ்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள். ஃபாரின் ப்ரொடியூசர் ஆல்சோ பெனிஃபிட் ஆகலாம், நிறைய சேல்ஸ் பண்ண முடியுது ஓன் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதை விட. அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் நடக்குது, ஓகேவா? ஸோ அதை அவன் யூஸ் பண்ணலாம், ஆர் அதர் கண்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஜின் ஆஃப் க்ரோத். க்ரோத்துக்கு என்னது? இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஜின், ஓகேவா? ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டிமுலேட்டர் ஆஃப் அன் எக்கனாமிக் எஃபிஷியன்சி. எக்கனாமிக் எஃபிஷியன்சியை பவர்ஃபுல்லாக இதாக பண்ணோம், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு தான் ஸ்டிமுலேட் பண்ணோம். அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு எக்கனாமிக் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் இன்கம்மை ரைஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வைடர் ஆகுது. அதனால் ட்ரேட் வந்து என்ன ஆகுது? கம்பெனியை வந்து குவான்டிடேட்டிவ் லெவல்லையும் குவாலிட்டேட்டிவ் பெனிஃபிட்ஸையும் டிவிஷன் ஆஃப் லேபரால் அவங்களால எடுத்துக்க முடியுது, ஓகேவா? அண்ட் எஃபிஷியன்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் பண்ண முடியுது. அதனால் பெஸ்ட் யூஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வான்டேஜ் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே கிரேட்டர் எஃபிஷியன்சி வந்து நேச்சுரல், ஹியூமன், இண்டஸ்ட்ரியல், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்க்கு கொடுக்கறதுனால ப்ரொடக்டிவிட்டி கெயின் வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டொமஸ்டிக் மோனோபாலியை டிக்ரீஸ் பண்ணுது. அது வந்து கண்ட்ரிக்கு பெனிஃபிஷியல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? அண்ட் இந்த ட்ரேட் வந்து நியூ மார்க்கெட், நியூ மெட்டீரியல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்புட்ஸ் இன்டர்நேஷ்னலி நம்ம காம்படிட்டிவ் ப்ரைஸில் வாங்க முடியுது. இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் லோவர் ப்ரைஸில் வாங்க முடியுது. வைடர் சாய்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸை நம்மளால் சூஸ் பண்ண முடியுது. அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸும் நெசசரியாக நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேஷன் யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெக்னாலஜிக்கல் சேஞ்ச், அப்புறம் இனோவேஷன்ஸ், அப்புறம் கிரேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி, இந்த மாதிரி அடிஷ்னல் விஷயம்லாம் நமக்கு நடக்குது. அண்ட் இது வந்து உனக்கு கிரேட்டர் ஸ்டிமுலேட்டிவ் ஃபார் இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ், லாஜிஸ்டிக், கன்சல்டன்சி சர்வீசஸ்லாம் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு எமர்ஜிங் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் வந்து ஒரு சுப்பீரியர் ப்ராடக்ட், ஃபைனர் லேபர் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்டுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுது. ஸோ என்ஹான்ஸ் த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் வேல்யூ செயினை நம்ம கிரியேட் பண்ண முடியுது. ஸோ நியூ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ப்ரொடக்டிவ் பேஸ் ப்ராடன் ஆகுது. அதனால் நமக்கு எக்ஸ்போர்ட் டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது. நியூ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ்லாம் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த ட்ரேட் வந்து நமக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரிசர்ச், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நோ-ஹவ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பிட்வீன் ட்ரேட் பார்ட்னர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரேட் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கும் உள்ள பாண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ தட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து மியூச்சுவலி பெனிஃபிட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஹார்மோனியை ப்ரமோட் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டு நேஷனுக்கும் ஒரு கோஆப்ரேஷன் கிடைக்குது, ஓகேவா? டிஸ்பைட் பீங் ஏ டைனமிக்னா என்ன? சேஞ்சிங் ஃபோர்ஸ். ஸோ எனார்மஸ் பொட்டன்ஷியல் டு ஜென்ரேட் ஓவரால் எக்கனாமிக் கெயின்ஸ் இங்கே நமக்கு கிடைக்கும். அண்ட் லிபரல் குளோபல் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃபன் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இங்கே மேஜர் ஆர்குமெண்ட்ஸ் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து எப்பவுமே ஈக்குவல் பெனிஃபிட்டாக வராது எல்லா நேஷனுக்கும். அன்ஈக்குவல் மார்க்கெட் ஆக்சஸ் இருக்கும் போதும், அப்புறம் பிரின்சிபல்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாத போதும் அங்கே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரேடிங் கண்ட்ரிஸ் இருக்கும். அண்ட் ட்ரேடிங் கண்ட்ரீஸில் வெல்த்தும் டிஃபர் ஆகிருக்கும். எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து ஒரு லைக்லி அவுட்கமாக இருக்கும். அண்டர் ப்ரிவிலேஜ் கண்ட்ரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பொலிட்டிக்கல் பவர் இருக்க ஓவர் ப்ரிவிலேஜ் கண்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். யூஎஸ்ஏ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், ட்ரேட் பேரியர் போட்டுருவேன்னு சொல்கிறான். அந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ் கண்ட்ரியை ஓவர் ப்ரிவிலேஜ் கண்ட்ரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து சப்ஸ்டான்ஷியல் எக்கனாமிக் டேமேஜ், எக்ஸாஷன் ஆஃப் நேஷனல் ரிசோர்ஸஸ் நடக்கும். இப்போ இந்தியாவுக்கு வரதுனால இந்தியாவில் வாட்டர் ரிசோர்ஸ் கண்டாமினேட் ஆகிடுச்சு, லேண்ட் டேமேஜ் ஆகிடுச்சு.
கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொசைட்டியை லார்ஜாக நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ்க்கு கொண்டு போகும். நெக்ஸ்ட் ட்ரேட் சைக்கிள், அசோசியேட்டட் எக்கனாமிக் கிரைசிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் டிரான்ஸ்மிட் ஆகும் ரேப்பிடாக அதர் கண்ட்ரீஸோட. இங்கே ரிஸ்க் டிபெண்டன்ஸ் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா impairs த எக்கனாமிக் autonomy அண்ட் endangers த பொலிட்டிக்கல் sovereignty. எவன் பொலிட்டிக்கலாக ஐயராக இருக்கானோ அவங்க என்ன பண்ணுவான், இன்னொருத்தனை டாமினேட் பண்ணுவான், அங்கே ரிஸ்க் இருக்குது. ஸோ இங்கே நீ பார்த்தீங்கன்னா வைட் ஸ்ப்ரெட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் கல்ச்சரல் ஐடென்டிட்டி நடக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னால அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டூ மச் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கிறது வந்து உனக்கு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டை டிசார்ட் பண்ணும். ஸோ ஜென்யூன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வந்து உனக்கு இருக்காது. ஃபைனலி லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி. அவன் எப்படி ட்ரேடிங் பார்ட்னர் ரியாக்ட் பண்ணுவான், என்ன ட்ரேட் பாலிசி போடுவான்றது நமக்கு தெரியாது. ஸோ டேரிஃப் ரேட்லேருந்து எல்லாமே இங்கே நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஓகேவா ஸ்ரீதா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்ன அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நிறைய தியரிஸ் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மெர்கன்டைல் வியூ ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஃபஸ்ட்டு என்னது? மெர்கன்டைல் வியூ ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஃபஸ்ட்டு மெர்கன்டைலிசம் அப்படிங்கிறாங்க. மெர்கன்டைல் அப்படிங்கிற வேர்டு வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அஃபேர்ஸை வந்து குறிக்குது. ஸோ இந்த மெர்கன்டைலிசம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு மைக்ரோசாஃப்ட் டிக்ஷனரி படி அது வந்து ஒரு எக்கனாமிக் பாலிசி இன் யூரோப் ஃப்ரம் 16th to 18th century. அந்த டைமில் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் யூஸ்டு த பவர் டு கண்ட்ரோல் த இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட் வித் அ தியரிட்டிக்கல் பிலீஃப் தட் national power is achieved and sustained by having a constant large quantity of exports over import. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 16th to 18th centuryல யூரோப்பில் இண்டஸ்ட்ரீஸை கண்ட்ரோல் பண்ணாங்க அண்ட் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணாங்க அண்ட் நேஷனல் பவர் அச்சீவ் பண்ணாங்க. ஸோ தட் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு, கான்ஸ்டண்ட்டாக லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு இம்போர்ட்டை விட. ஓகேவா? அண்ட் நேஷன்ஸ் ஹியூமன் அண்ட் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆர் unevenly endowed, distributed and developed. ஸோ ஒருத்தன் பெரிய ஆளாக இருந்தால் ஒருத்தன் சின்ன ஆளாக இருந்தான். அங்கே அன்ஈவனாக தான் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்க டெவலப் ஆகிருந்தாங்க. So this allows the flow of labor, raw material, capital, finished goods across the national boundary and market, thus resulting in அதுனாச்சு மெர்கன்டைலிசமில் ரிசல்ட் பண்ணுச்சு. ஸோ இதுதான் இயர்லியஸ்ட் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் சிஸ்டம் ப்ராசஸ் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அண்ட் அது என்ன பண்ணுது, ப்ரொபோசஸ் மேசிவ் அண்ட் அக்ரெசிவ் எக்ஸ்போர்ட் ஓவர் த இம்போர்ட். என்ன சொல்கிறாங்க, மெர்கன்டைலிசம்னா இம்போர்ட் பண்ணுறத விட அக்ரெசிவாக என்ன பண்ண, எக்ஸ்போர்ட் பண்ணு, நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இரு. ஒருத்தன் பண்ண முடியாத அளவுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணு. அப்போ தான் உடனே என்ன பண்ண முடியும், வெல்த்தை அக்யூமுலேட் பண்ண முடியும். அப்போ தான் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் ட்ரேடை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெர்கன்டைலிசமில் சொல்கிறாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் தியரி ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ் யார் சொல்கிறா, ஆடம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆடம் ஸ்மித் சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான்னா அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் பேஸ் பண்ணி சொல்கிறான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இவன் தியரி படி ஒரு 2 கண்ட்ரிக்கு நடுவில் ட்ரேட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மியூச்சுவலி பெனிஃபிஷியல் எப்போனா, ஒன் கண்ட்ரி குட் ப்ரொடியூஸ் ஒன் கமாடிட்டி அட் அப்சல்யூட் அட்வான்டேஜ் ஓவர் த அதர் கண்ட்ரி. இப்போ ஒரு கமாடிட்டியை நான் பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் தானே அந்த கமாடிட்டிக்கு கண்ட்ரோல் வச்சுக்கிறேன். இப்போ துபாய் ஆயில் அவன் தானே அந்த கமாடிட்டிக்கு கண்ட்ரோல் வச்சுருக்கான். அப்போ மற்ற கண்ட்ரியோட நீ என்ன பண்ணுற, அப்சல்யூட் கண்ட்ரோல் அங்கே அந்த ப்ராடக்ட் மேலே வச்சுருக்க. ஸோ இன் டர்ன் ப்ரொடியூசர்ஸ் அனதர் கமாடிட்டி அட் அப்சல்யூட் அட்வான்டேஜ் ஓவர் த ஃபர்ஸ்ட். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ்னா என்னென்னா, எபிலிட்டி ஆஃப் அ பார்ட்டி டு ப்ரொடியூஸ் கிரேட்டர் குவான்டிட்டி யூஸிங் த சேம் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். இப்போ கண்ட்ரி ஏ கண்ட்ரி பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரி ஏல 100 ரா மெட்டீரியல் இருக்குது, கண்ட்ரி பியில் 100 ரா மெட்டீரியல் இருக்குது. அதே 100 வச்சு இவன் 500 ரெடி பண்ணுறான், அதே 100 வச்சு இவன் 200 தான் ரெடி பண்ணுறான்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள், சரி லேபர் இருக்கான்னு வச்சுக்கோ. 100 லேபர் 100 லேபர் வச்சு இவன் 500 ப்ரொடியூஸ் பண்ணுறான், 100 லேபர் வச்சு இவன் 200 தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான். அப்போ யார் அப்சல்யூட் அட்வான்டேஜ் வச்சுருக்கான்? ஏன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறான்னா அவன் தான் பண்ணிட்டு இருக்கான், அப்சல்யூட் அட்வான்டேஜ் வச்சுருக்கான். ஸோ ஆடம் ஸ்மித் ஃபஸ்ட் என்ன பண்ணுறான், என்ன சொல்கிறான்னா பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜை வந்து இங்கே சொல்கிறான். இது எது சொல்கிறான், லேபர் ஆஸ் அ ஒன்லி இன்புட்டை வச்சு சொல்கிறான். இப்போ நான் சொன்னால லேபர் அதை வந்து ஒன்லி இன்புட்டாக வச்சு சொல்கிறான் அப்சல்யூட் அட்வான்டேஜ். சின்ஸ் அப்சல்யூட் அட்வான்டேஜ் இஸ் டிட்டர்மைன்ட் பை சிம்பிள் கம்பேரிசன் ஆஃப் லேபர் ப்ரொடக்டிவிட்டி. ஏன்னா இப்போ லேபர் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுறான்.
இட் இஸ் பாசிபிள் ஃபார் த நேஷன் டு ஹாவ் நோ அப்சல்யூட் அட்வான்டேஜ் இன் எனிதிங். ஒரு கண்ட்ரி வந்து அப்சல்யூட் அட்வான்டேஜே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த கண்ட்ரியோட லேபர் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கானா அந்த கண்ட்ரியோட லேபரால் என்ன பண்ண முடியாது, அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த தியரி படி அந்த கண்ட்ரியால் எந்த ட்ரேடும் பண்ண முடியாது. இந்த கண்ட்ரி தான் என்ன பண்ணும், அப்சல்யூட் அட்வான்டேஜ் வச்சுருக்க கண்ட்ரி தான் ட்ரேடிங் வந்து பண்ணும். கிளியரா? ஸோ இட் கேன் பி contrasted with the concept that comparative advantage, which refers to ability to produce the specific goods at lower opportunity cost. ஸோ அதுக்கு பதில் அப்சல்யூட் அட்வான்டேஜ் பார்க்கறதுக்கு பதில் அவனை பார்க்கலாம் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் பாரு. கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன, உன்னால் இந்த ஸ்பெசிஃபிக் குட்ஸை எவ்வளோ லோவர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி அவனால் இந்த குட்ஸை எவ்வளோ கம்பேரிட்டிவ் காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாரு அப்படின்றது தான் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். கிளியரா? ஸோ அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரிக்கு என்னென்ன அசம்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, 2 கண்ட்ரிக்கும் ட்ரேடு நடக்குது அண்ட் 2 country 2 commodity framework தான் இங்கே பேசுகிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை பற்றி நம்ம பேசவே இல்லை. அண்ட் கமாடிட்டிஸ் வந்து ரிலேட்டிவ் அமௌண்ட் ஆஃப் லேபரை பேஸ் பண்ணி தான் பேசுகிறோம். அண்ட் லேபர் வந்து மொபைல் வித்தின் த கண்ட்ரி, பிட்வீன் த கண்ட்ரிஸ் கிடையாது. அப்புறம் என்னது, இந்தியாவில் இருக்க லேபர் ஃபாரினில் போய் வேலை செய்ய மாட்டான், ஃபாரினில் இருக்க லேபர் இந்தியாவில் வந்து என்ன பண்ண மாட்டான், வேலை செய்ய மாட்டான் அப்படிங்கிற அசம்ஷனோட தான் இது எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த லேபர் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் அப்சல்யூட் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது, சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து இங்கே இவன் இந்தியாவுக்குள்ளேயே தான் இருப்பான், அவன் ஃபாரினுக்கு போக மாட்டான். அண்ட் இங்கே இம்ப்ளிசிட்டாக என்ன அட்வான்டேஜ் பண்ணுறான்னா, 2 countries would take place if 2 countries has absolute lower cost in the production of one of the commodity இருந்துச்சுன்னா தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அப்சல்யூட் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும்னு சொல்லி அசம்ஷனோட இதை சொல்லியிருக்காங்க. இப்போ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிற கான்செப்டை யார் சொல்லியிருக்கா, டேவிட் ரிகார்டோ வந்து சொல்லியிருக்கான். அப்சல்யூட்டை விட நீ என்ன பாரு, கம்பேரிட்டிவ் பாரு. ஒரு கண்ட்ரி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் தேன் அதர், in the sense that it can produce any goods using the fewer inputs than other countries required to produce the same goods. ஒரு கண்ட்ரிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை விட கம்மியாக யூஸ் பண்ணியே ஒருத்தனால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது என்னது, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். லோவர் காஸ்ட்ல எப்படி அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறான்றதை பாரு. கிளியரா? ஸோ ரிகார்டோ என்ன சொல்கிறான்னா, country would still benefit from trading in comparative advantage. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால in which absolute advantage was greatest and import பண்ணுறதுனால absolute advantage வந்து comparatively எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஈவன் இஃப் country has more efficient in everything, பட் அந்த கண்ட்ரி என்ன பண்ண முடியும், ட்ரேடால் பெனிஃபிட் ஆக முடியும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாரு, கண்ட்ரி ஏல 1 hour ஆஃப் லேபர் வந்து 3 கிலோ ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆர் 2 ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரி பி வந்து 1 hour ஆஃப் லேபரில் 1 கிலோ ஸ்டீல் 1 ஷர்ட்டை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ எந்த கண்ட்ரி வந்து மோர் எஃபிஷியன்ட்? ஏ வந்து போத் த ப்ராடக்ட்ஸில் மோர் எஃபிஷியன்ட். சப்போஸ் கண்ட்ரி பி வந்து கண்ட்ரி ஏக்கு செல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, 2 ஷர்ட்டை செல் பண்ணிவிட்டு 2.5 கிலோகிராம் ஆஃப் ஸ்டீல் வாங்கிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ டு ப்ரொடியூஸ் திஸ் அடிஷ்னல் 2 ஷர்ட் கண்ட்ரி பிக்கு எவ்வளோ ஹவர்ஸ் தேவைப்படுது, 2 hours தேவைப்படுது. ஓகேவா? எதுக்கு? ஏன்னா இவன் 1 hourல 1 கிலோகிராம் ரெடி பண்ணுறான். ஓகேவா? அப்போ இவனுக்கு எத்தனை ஹவர்ஸ் தேவைப்படுது, 2 hours வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்ட்ரி ஏ வந்து அவனுடைய 1 hour ஆஃப் ஒர்க்கை ஷர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஷர்ட்டை வந்து என்ன பண்ணுறான், ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், ஷர்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஷர்ட்டை தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறான். ஆமாம், ஏன்னா இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு ஷர்ட் கொடுக்குறான். அப்போ இவன் என்ன பண்ண மாட்டான், ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான், ஸ்டீலை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவான். கிளியரா? கண்ட்ரி பி ஆஃபர்ஸ் 2 ஷர்ட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் 2.5 kilograms ஆஃப் ஸ்டீல். கிளியரா? அப்போ கண்ட்ரி பி என்ன பண்ணுது, இவனுக்கு 2 ஷர்ட் கொடுக்குறேன், அதுக்கு பதில் எனக்கு ஸ்டீல் கொடுன்னு கேட்குது. அப்போ இவன் ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான், ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவான். 2 ஷர்ட் கரெக்டாக இல்லையா, 2 ஷர்ட் கொடுக்குறேன்னா அப்போ 2 ஷர்ட் ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு 2 hours ஆகும். கிளியரா? ஸோ இப்போ கண்ட்ரி ஏ வந்து என்ன பண்ணுவான், ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும். கண்ட்ரி ஏ வந்து 3 additional kilograms ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பதில் இப்போ என்ன பண்ணுவாங்க, 1 hour ஆஃப் 2 ஷர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ 1 hourக்கு 3 kilogram ஆஃப் ஸ்டீல் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான் கண்ட்ரி ஏ.
கிளியரா? ஏன்னா இங்கே இவன் என்ன பண்ணுறான், ஷர்ட் இவன் கிட்டேருந்து வாங்கிக்கிறான். அப்போ இவன் ஸ்டீலை எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுவான். அப்போ 1 hour ஆஃப் ஷர்ட்டு இவன் 2 ஷர்ட் ரெடி பண்ணுறான்னா அந்த 1 hourல இவன் மறுபடியும் இன்னொரு 3 kg என்ன பண்ண முடியும், ஸ்டீலை ரெடி பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? புரியுதா? ஸோ இவன் ரிசோர்ஸஸ் லேபரை இப்போ ஷர்ட்லேருந்து ஸ்டீலுக்கு டைவர்ட் பண்ணுறான். ஸ்டீலுக்கு டைவர்ட் பண்ணுறதுனால 3 kg ஆஃப் ஸ்டீல் என்ன பண்ண முடியுது, எக்ஸ்ட்ரா இப்போ ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இப்போ இவன் ஷர்ட்டை விட்டதுனால இவனுக்கு 2 ஷர்ட் கொடுக்குறேன் ஒத்துக்கிட்டுருக்கான். அப்போனா இவனுக்கு 2 hours தேவைப்படுது. இப்போ 2 ஷர்ட் ரெடி பண்ணேன், 1 kilo ஸ்டீல் வாங்கணும் இவன். கரெக்டா இல்லையா? இப்போ இவன் 1 kilo ஸ்டீல் வாங்கணும்னா 2 ஷர்ட் கொடுக்கணுமா? எவ்வளோ சொல்கிறான்? 2 கிலோவுக்கு தான் 2 ஷர்ட் சொல்கிறான், 2.5 கிலோவுக்கு 2 ஷர்ட் சொல்கிறான். அப்போ மினிமம் என்னது, இவன் 2 ஷர்ட் ரெடி பண்ணால் தான் 2.5 கிலோ வேணாலும் வாங்க முடியும். கரெக்டா? அப்போ இவன் லேபர் எவ்வளோ சேவ் பண்ணுறான்? 2 லேபரை ஷர்ட்டுக்கு என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். கரெக்டா இல்லையா? புரியுதா? 2 லேபர் என்ன பண்ணிட்டான், 2 hours ஷர்ட் ரெடி பண்ண சொல்லி அனுப்பிச்சிடறான். அப்போ ஏன்னா 2 ஷர்ட் கொடுத்தா தான் 2.5 grams என்ன வரும், ஸ்டீல் வரும். கிளியரா? அப்போ இவனுக்கு டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ ஆயிருக்கும் பாரு. இப்போ 2 லேபர் ஹவர் பண்ணாதான் இவனுக்கு எவ்வளோ கிடைக்கும், 2.5 gram ஸ்டீல் கிடைக்கும். இவன் 1 லேபர் ஹவர் பண்ணாலே இவனால் என்ன பண்ண முடியும், 3 kg ஸ்டீலை ரெடி பண்ண முடியும். கிளியரா? புரியுதா? இது இந்த 2.5 யார்கிட்ட வாங்குறான், இவன் கிட்ட வாங்குறான். அப்போ இவனுக்கு யோசிச்சு பாரு, இதுக்கு முன்னாடி இவன் 2 லேபர் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா 2 kg ஸ்டீல் தான் இவனால் ரெடி பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? இதுக்கு முன்னாடி இவன் 2 லேபர் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா 2 kg ஸ்டீல் தான் இவனால் ரெடி பண்ண முடியும். பட் இப்போ இவன் 2 ஷர்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால இவனால் 2.5 கிலோ ஸ்டீல் வாங்க முடியும். அப்போ இவன் அட்வான்டேஜ் ஆகிறானா இல்லையா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேடு எக்ஸ்சேஞ்ச்னால ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா? இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன சொல்கிறான், ஸோ கண்ட்ரி ஏ வந்து டைவர்ட் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும், 2 ஷர்ட்டுக்கு பதில் அவன் என்ன பண்ணுவான், 3 kg ஸ்டீலை ரெடி பண்ணுவான். ஓவரால் சேம் நம்பர் ஆஃப் ஷர்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கண்ட்ரி ஏ வந்து என்ன பண்ணுவான், 2 ஷர்ட் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுவான். பட் கண்ட்ரி பி வந்து 2 ஷர்ட் என்ன பண்ணுவான், அடிஷ்னலாக இப்போ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஹவவர் கண்ட்ரி ஏ வந்து ஸ்டீலை 3 kg அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் பண்ணுவான். அப்படின்னா இப்போ என்ன, 6 kg ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான். அப்போ அதே 2 ஹவர்ஸ்க்கு இப்போ இவன் 6 kg ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறான். இவன் 2 ஹவர்ஸ்க்கு எத்தனை ஷர்ட் ரெடி பண்ணுறான், 2 ஷர்ட் ரெடி பண்ணுறான். கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா கிலோகிராம் ஸ்டீல் தானே சொல்கிறாங்க இங்கே, கெயின் ஃப்ரம் த ட்ரேட். எக்ஸ்ட்ரா கிலோகிராம் ஸ்டீல் தானே சொல்கிறாங்க, கெயின் ஃப்ரம் த ட்ரேட். ஓகேவா? ஸோ தோ கண்ட்ரி ஏ may be twice as productive as his trading partner in making the cloth. கரெக்டாக இல்லை? 2 times அவன் மேக்கிங் த கிளாத்ல ட்வைஸாக இருந்தாலும் அண்ட் 3 times productive as comparing to the steel or building aeroplanes. எதுவாக இருக்கட்டும், it will benefit the making and exporting these products and importing the cloths. ஸோ அவனுக்கு தான் பெனிஃபிட் தான் ஆகும். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், ஸ்டீலை இப்போ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிளியரா இல்லையா? ஸோ ஸ்டீல் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணதுனால அவனுக்கு 1 hour ஆஃப் லேபருக்கு அதே 2 ஷர்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா 1 hour ஆஃப் லேபர் இப்போ நான் இப்போ இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா 3 kg ப்ரொடியூஸ் பண்ணுவானா, அப்போ அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும், 2.5 தான் கொடுக்கணும். அப்போ இங்கே 0.5 kg நான் சேவ் பண்ணுறேன்னா ப்ளஸ் 2 ஷர்ட்ஸும் எனக்கு கிடைச்சிருதா? அப்போ கண்ட்ரி ஏக்கும் பெனிஃபிட் ஆகிட்டா, கண்ட்ரி பிக்கும் பெனிஃபிட் ஆகிட்டா. கிளியரா? அதான் சொல்கிறான், நீ வந்து 2 கண்ட்ரி ஏ மோர் ப்ரொடக்டிவாக இருந்தாலும் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால கண்ட்ரி ஏக்கும் பெனிஃபிட் ஆகும், கண்ட்ரி பிக்கும் பெனிஃபிட் ஆகும். இதை தான் கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்ன, கண்ட்ரி ஏ மட்டும் தான் அட்வான்டேஜில் இருக்குது, கண்ட்ரி பினால அட்வான்டேஜில் இல்லை. பட் கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ் என்ன இருக்குது, கண்ட்ரி ஏவும் அட்வான்டேஜ் ஆகுது, கண்ட்ரி பியும் என்ன ஆகுது, அட்வான்டேஜ் ஆகுது. புரியுதா? கிளியரா? யோசிச்சு பாருப்பா, 1 kg 1 ஹவருக்கு 3 kg ரெடி பண்ணுறான். இப்போ எனக்கு 1 hour என்னால், அப்போ நான் 2 hours ஸ்பெண்ட் பண்ணாதான் 1 ஹவருக்கு 3 kgயும் 1 ஹவருக்கு 2 ஷர்ட்ஸும் என்னால் வாங்க முடியும்.
ஆனால் இந்த 1 ஹவருக்கு 3 kg நான் ரெடி பண்ணுறதுனால இதை அவனுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால 2.5 kg அவனுக்கு கொடுத்தா போதும், 0.5 kg என்கிட்ட ரிசர்வ்ஸில் இருக்குது. ப்ளஸ் என்ன பண்ணுறேன், 2 ஷர்ட்டும் எனக்கு கிடைச்சிருது. கிளியர் என்ன சொல்கிறேன்னு, இப்போ நான் 6 kg ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அப்போ என்னோட 3 kg கிடைச்சிருது. ஆக்சுவலாக எனக்கு 3.5 kg இருக்கும். இப்போ நான் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன், என்கிட்ட நெட்டாக எவ்வளோ இருக்கும், 3.5 kgயும் இருக்கும், 2 ஷர்ட்ஸும் இருக்கும். பேலன்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்ருப்பேன். இவன் 2 ஹவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணனா இவனுக்கு எவ்வளோ இருக்கும், 2.5 kg ஸ்டீல் இருக்கும். கரெக்டாக இல்லையா? நெக்ஸ்ட்டு 1 ஷர்ட்டுக்கு இவன் எக்ஸ்ட்ரா என்ன ஆகணும், 1 ஹவர் இவன் என்ன பண்ணி ஆகணும், ஒர்க் பண்ணி ஆகணும். 1 ஷர்ட் வேணும்னா இவன் கரெக்டாக. ஸோ இவன் மொத்தமாக என்ன பண்ணுவான், 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஷர்ட்டும் இதுவும் வந்து என்ன பண்ணிப்பான், இவனுக்கு தேவையானதை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இதே மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானா இல்லையா? கிளியராக என்ன சொல்கிறேன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி அவனால் 2 ஹவர்ஸ்க்கு 2 ஸ்டீல் தான் ரெடி பண்ண முடியுது. இப்போ 2.5 ஸ்டீல் அவனுக்கு கிடைக்குது 2 ஹவர்ஸ்க்கு. ஏன்னா 2 ஷர்ட்டு கொடுத்து 2.5 ஸ்டீல் வாங்கிக்கணும். கிளியரா? ஸோ 2 பேருக்குமே என்ன இருக்குது, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னால லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் போத் த கண்ட்ரிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து குட் நியூஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெவலப்பிங் கண்ட்ரிக்கு வந்து ஏன்னா அப்சல்யூட் அட்வான்டேஜ் டெவலப்பிங் கண்ட்ரி கிட்ட இருக்காது. ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கிட்ட கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தான் இருக்கும், அப்சல்யூட் அட்வான்டேஜ் டெவலப்பிங் கண்ட்ரி கிட்ட இருக்காது. அதனால கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னால கண்ட்ரிஸ் ட்ரேடாக முடியும், பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, டேவிட் அவனும் ப்ளஸ் டாக்லஸ் இர்வினும் வந்து 2009 சொல்லியிருக்கான். சரியா? டேவிட் வந்து எப்போ சொல்லியிருக்கான், டேவிட் ரிக்கார்டை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கான், டேட் கொடுக்கல. ரீசெண்டாக வந்து டாக்லஸ் இர்வின் வந்து குட் நியூஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லி டாக்லஸ் இங்கிலீஷ் வந்து சொல்லியிருக்கான். இவன் சொன்னது தான் இனி வந்து எக்ஸாம்பிள் எழுதணும். ஹூ சேட் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இஸ் குட் நியூஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுப்போம். எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி லைன் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். புரியுதா? எதையுமே இக்னோர் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இது கூட கொடுத்துடலாம். இது கூட கொடுத்துட்டு டேஷ் டேட்டா, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அப்சல்யூட் அட்வான்டேஜ், நோ அட்வான்டேஜ். கிளியராக என்ன சொல்கிறேன். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து என்னது எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். மனப்பாடம் பண்ண முடியாது, அப்ஜெக்டிவ் தான்றதுனால 4 தடவை 5 தடவை சும்மா ரிவைஸ் பண்ணிட்டு போனதுனால போதும். புக்கு திருப்பி லைன் பை லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லலாம்னா அப்போ இங்கே லேக்ஸ் இது கூட கேட்கலாம், லேக்ஸ் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். புரியல என்ன சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணணும் எக்கனாமிக்ஸில். சரியா? அதான் 1000 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. பட் 1000 மட்டும் நம்பி நம்ம தான் 1000 படிச்சுட்டுமே நூறு கூட வராதான் நம்பி போயிடாது. அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 1/10 கூட கிடையாது. ஏன்னா அதே 1000 தான் வரணும் கிடையாது. புக்கில் இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ வேர்ட்ஸ் நீங்கள் எடுத்து போட்டு 1 மார்க் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளியராக சொல்கிறேன்னு அதனால தெளிவாக படிச்சுருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர் ஹோலின் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் இன் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து செவரல் ரீசன்ஸ்னால வருது அப்படின்றத சொல்லலாம். இயர்லி 20th சென்ச்சுரியில் ஸ்வீடிஷ் எக்கனாமி எலி ஹெக்ஸரும் பெர்டில் ஹோலினும் என்ன ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, ரோல் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல், அதுதான் சோ கால்டு ஃபேக்டர் என்டோமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உங்களுடைய அட்வான்டேஜை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொபோசிஷன் மெயின்டைன்ஸ் த கண்ட்ரி டென்ட் டு எக்ஸ்போர்ட் த கூட்ஸ் whose production uses intensively the factor of production that is relatively abundant in the country. இப்போ ஒரு கண்ட்ரியில் நிறைய ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அபண்டண்ட்டாக இருக்குது, எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. ஏன் இந்தியாவை தேடி எல்லாரும் வராங்க? ஏன் இந்தியாவை தேடி எல்லாரும் வராங்க? ஏன் இந்தியாவோட கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க? மெயினான ஃபேக்டர் இருக்கு. லேண்டெல்லாம் செகண்டரி தான், லேண்டு ரிசோர்ஸஸ் எல்லாம் செகண்டரி தான். மெயினான ஃபேக்டர் இருக்கு லேபர். 130 crores. இப்போ நம்ம சைனா மீட் பண்ணிக்கிறோம்ல, கரெக்டாக இல்லையா? நம்ம தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பாப்புலேஷன். ஏன் இந்தியன் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் விற்கணும்னு நினைக்கிறான்? நம்ம தான் அதிகமான பாப்புலேஷன். இங்கே வந்தால் தான் அவனுக்கு லாபம். இந்தியாவை படிச்சுட்டு எவனாலே இருக்க முடியாது. இந்தியா எல்லாத்துக்கும் ட்ரேட் பேரியர் போட்டால் முடிஞ்சிச்சு, நாங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறோம்டா,
இனிமேல் கண்ட்ரிக்குள்ளே எவனை வர தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், வேர்ல்டு எக்கனாமியே டவுன் ஆகிடும். புரியுதா? இந்தியா தான் இருக்கிறது என்னது ஹையஸ்ட் மார்க்கெட்டு. ஓகே, இங்கே தான் எல்லாத்தையும் விற்க முடியும், இங்கே தான் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு குப்பையாக இருந்தாலும் அதை ஏமாற்றி விற்றுடலாம். பிஸ்கெட் விற்கிறாங்கல்ல, என்னது குப்பை, மைதா பேஸ்ட்டு, தெரியாதா? வீட்டில இருந்து வர பேஸ்ட் தான் வந்து என்னது மைதா. ஈவன் பரோட்டாவே தான் வீட்டில இருந்து வர, அந்த காலத்தில் அதை பேஸ்டா பசையாக தடவி யூஸ் பண்ணுவாங்க. போஸ்டருக்கெல்லாம் கலந்து பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் இப்போ ட்ரெண்ட் ஆக்கி உனக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சேல் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுது சொல்கிறேன்? நம்ம தான் எதுவுமே யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காம அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இது நல்லது அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம தான் டிசைட் பண்ணிட்டு நம்ம போய் வாங்கி தான் பண்ணிட்டு இருப்போம், அதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீட்ஸு, கெலாக்ஸு, சாக்கோஸு, இது சாக்கோஸு, அப்புறம் வேறு என்ன ஓட்ஸு, அப்புறம் வேறு என்னவா நீ சாப்பிட்ற குர்குரே, பிளாஸ்டிக் தின்னுட்டு இருக்கு குர்குரே சாப்பிட்றது. உனக்கு அது நீ சாப்பிட்றத விடக்கூடாதுன்னு தான் அந்த ஃப்ளேவர் போடுறான். ரோட்டு கடையிலையும் அதே சிப்ஸ் தான், இங்கே அதே சிப்ஸ் தான். அதனால ஏன் அந்த கெமிக்கல் போடுறான்னா, அது கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் கிடையாது, அது வந்து கெமிக்கல். பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அதை போட்டிருப்பான். அதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது கெமிக்கல்ஸ் எல்லாம் அது மேலே போட்டு உன் டேஸ்ட் பட்ஸை வந்து அதுக்கு வந்து என்ன பண்ண வைக்கிறான், அடிமையாக்க வைக்கிறான். உன் பிரெயின் அதை கேட்க வைக்கிறான், சைக்காலஜிக்கலாக அவனை அஃபெக்ட் பண்ணுறான். திருப்பி நீ வாங்கி அதை கன்சியூம் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அவன் பண்ணுறான். இப்போ ஒருத்தனால நினச்சா இந்த டிவி கொடுக்குறான்னு வச்சுக்கோயேன், அவனால் கண்டிப்பாக லைஃப் டைமுக்கு நல்ல டிவி கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண டிவி அப்படிதான். ஏன் அந்த காலத்தில் டிவி நல்லா இருக்கும், பழைய மாடல் நல்லா போடும், இந்த மாடல் சீக்கிரமாக போயிடும்னா அவனே அவன் ப்ராடக்ட்டுக்கு காம்படிஷன் வரலன்னு சொல்லி அவனே அவன் ப்ராடக்டை சர்டன் இயரில் டெஸ்டாய் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி தான் அவன், இல்லைன்னா அவனுக்கு விற்காது. 5 வருஷத்தில் நீ டிவி மாற்றினா தான் அவனுக்கு லாபம், நீ மாற்றலைன்னா லாபம் அவனுக்கு. அப்சரா பென்சிலும் நட்ராஜ் பென்சிலும் ஒரே கம்பெனியாக வேறு வேறையா, ஒரே கம்பெனி தான். அவனே அவனுக்கு காம்படிஷன் உருவாக்கிட்டான். இப்போ புதுசாக ஒருத்தன் காம்படிஷனுக்கு வந்தால் நம்ம மார்க்கெட் எங்கே டவுன் ஆகிடுமோன்னு சொல்லி சும்மா அவனே என்ன பண்ணிட்டான், புதுசாக ஒரு ப்ராடக்டை அப்சரான்னு சொல்லி அவனே ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி அவனே ரிலீஸ் பண்ணி இதனால நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. என்ன கரெக்டாக இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. ரெண்டுமே யாருக்கு? ஒரே பிராண்டு தான், ஒரே கம்பெனிக்காரங்க தான். கிளியராக தான் சொல்கிறேங்க. அது பிராண்டு நேம் தான். இதெல்லாம் இந்தியன்ஸ்க்கு நிறைய தெரியாதுன்றதுனால இந்தியன் மார்க்கெட்டும் பொலிட்டீஷியன்ஸை ஈஸியாக சீட் பண்ணிடலாங்கிறதுனாலையும் பொலிட்டீஷியன்ஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க, சரிப்பா எனக்கு எவ்வளோ லாபம் அதை சொல்லு, உன் ப்ராடக்ட் நீ என்ன தரணும் லான்ச் பண்ணிக்கோ. ஃப்ரூட்டி, மாசா, எல்லாமே மேங்கோ ஜூஸா, மிரண்டா, கோக்கு, டாய்லெட் கிளீனர். சீரியஸா இன்னொரு தடவை குடிப்பேன், சத்தியமாக அது டாய்லெட் கிளீனர் தான். நீ வேணா ஃபாரின்ல போய் பாரு, அவங்களாம் டாய்லெட் க்ளீன் பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன கெமிக்கல் போடணுமோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே அதில் போட்டிருக்காங்க. அதை தெரியாமல் நீ வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்காத, கன்சியூம் பண்ணிட்டு இருக்க. நானும் அந்த காலத்தில் கன்சியூம் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, கன்சியூம் பண்ணல. இந்த அவேர்னஸ்லாம் நமக்கு அப்போ கிடையாது. சொல்கிறதுக்கு நானும் கிட்ட சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சிருக்காது. கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஸோ அதனால் இந்தியா வந்து ஒரு பெஸ்ட்டு மார்க்கெட் ஃபார் சேல் பண்ணுறது. அப்போ அபண்டன்ட் ரிலேட்டிவ்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அங்கே ப்ரொடக்ஷன் ரொம்ப இன்டென்சிவாக இருக்கும், எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ கண்ட்ரீஸில் எக்ஸ்டென்சிவ் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மிஷினரிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கேபிட்டலை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, கேபிட்டல் குட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஜப்பான். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இப்போ கன்சம்ஷன் குட்ஸ் அதிகமாக இருக்காது ப்ரொடியூஸ் பண்ணி, கேபிட்டல் குட்ஸ் மிஷினரிஸ் தான் அதிகமாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கார் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, பென்சில்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னது, கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் என்ன, இந்த குட்ஸை யூஸ் பண்ணி 10 குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற குட்ஸ் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மிஷினரிஸ், அந்த மிஷினை யூஸ் பண்ணி 10 மிஷின் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியும், 10 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு அது கேபிட்டல் இன்டென்சிவ் மார்க்கெட். ஓகேவா? ஸோ கேபிட்டல் அதிகமாக இருக்கும்போது அவங்க அதை பண்ணுவாங்க. பட்
லேபர் இன்டென்சிவாக இருக்கிறது என்னது? லேபர் இன்டென்சிவ் மார்க்கெட். இந்தியா என்னது? லேபர் இன்டென்சிவ் மார்க்கெட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியுடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய இன்டென்சிவ்னஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் இன் காம்படிஷன் ஃப்ரம் ஃபாரின் ஃபார்ம்ஸ் வந்து உனக்கு ப்ராஃபிட்டில் ப்ரெஷர் கொடுக்கும் அண்ட் உன்னை லெஸ் எஃபிஷியண்ட்டாக வந்து வேலை செய்யணும் வைக்கும். அண்ட் மேக்கிங் ரூம் ஃபார் மோர் எஃபிஷியன்ட் செய்யலாம். லெஸ் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யலாம், அவனை தள்ளி போட்டுட்டு மோர் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யறது என்ன பண்ணணும்? அதை கொடுக்கும். அண்ட் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் நியூ என்ட்ரிலாம் வந்து அந்த டைமில் வரும். பெட்டர் டெக்னாலஜிஸோட நியூ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸோட வரும். இப்போ இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போனால் trade enables greater section across the different types of goods. Example, refrigerator. ஓகேவா? சரி, சிம்பிளாக சொல்கிறேன். ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் இல்லையா? இதுவுமே எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. இப்போ யோசிச்சு பார்த்தா ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு யூஸ்லெஸ் ப்ராடக்ட் தான். நீ அது எவ்வளோ கொடுத்துவாங்க? மினிமம் ஒரு 20,000 கொடுத்துவாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ ரூபாய் பொருள் வைக்கிற? மிஞ்சி போனால் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பழைய சாதம், அதை வந்து என்ன வைக்கிறேன்? அதை நீ தூக்கி போட்டால் கூட ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கருவேப்பிலை வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வேஸ்ட் ஆகும்? கரெக்டாக 365 நாள் 3650 வேஸ்ட் ஆகும். 10 இயர்ஸ்க்கு எவ்வளோ வேஸ்ட் ஆகும்? into 36,500. கரெக்டாக 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்கும். அப்போ இன்னைக்கு ப்ரெசென்ட் வேல்யூ 36,500 இருக்குமா? அது அதோட கம்மியாக இருக்குமா? அதோட கம்மியாக தான் இருக்கும் இன்னைக்கு ப்ரெசென்ட் வேல்யூ. ஆனால் அது தெரியாமல் நம்ம போய் அதை வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே ஒரு பாயிண்ட் தான் ரியலைஸ் ஆச்சு. தேவையில்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். கிளியராக நம்ம சிஏங்கிறதுனால ரியலைஸ் ஆயிடுச்சு. நார்மல் பர்சன்னால இதெல்லாம் ரியலைஸ் பண்ண முடியாது. சிஏங்கிறதுனால கான்செப்ட்லாம் நம்ம திங்க் பண்ணுறதுனால இதெல்லாம் வேஸ்ட் தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம்? வாங்கி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு வேஸ்ட் ஒரு இதுவே கிடையாது. கிளியராக என்ன சொல்கிறேன்? ஸோ அந்த மாதிரி இப்போ நான் நினச்சா மீன் கொண்டு வரலாம் அப்படின்னா ஏன் வாங்காமல் இருக்கேன் அப்படின்னா அது ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட். அது ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட். அதை வாங்கினா எனக்கு என்ன வரும்? டெப்ரிஷியேஷன் தான் வரும். வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகாது. இதுவே நான் லேண்ட் வாங்குறேன், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் இயர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணுறேன்னா நான் டெப்ரிஷியேட்டிங் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமா இல்லை அப்ரிஷியேட்டிங் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமா? அப்ரிஷியேட்டிங் அசெட். ஒன்ஸ் இந்த அப்ரிஷியேட்டிங் அசெட்லாம் எனக்கு அப்ரிஷியேஷன் ஆகி கொடுக்கும்போது அப்போ அந்த அப்ரிஷியேஷனே எனக்கு ஒரு கார் வாங்குற அளவுக்கு என்ன இருக்கும்? வரும். கிளியரா இல்லையா? ஓகேவா? என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டே வந்து இந்த பிளே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஃப்ரம் சைல்ட்ஹுட். புரியுதா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவேன்? இப்போ கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எக்கனாமிக்ஸ் சொல்லி சொல்லலாம். என்னது சேர்த்து வச்சு கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆனோடனே புதுசாக அது எதுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, நீங்கள் அது இருக்கீங்கள ஃபியூச்சரில் அதை என்ன பண்ணுவேன்? ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பிளே ஸ்கூல் கட்டிடுவேன். குழந்தைங்க ஸ்கூல் 50,000 வாங்க மாட்டேன் ஃபீஸு, 10,000 வாங்குவாங்க ஸ்கூல். தெரியுமா? பிளே ஸ்கூலில் 50,000 ஃபீஸு தெரியுமா இல்லையா? கிளியராக எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகும், என்னுடைய பேஸ் அதிகமாகும், எனக்கு ஃபீஸ் அதிகமாக இல்லை. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேஸ் அதிகமாகும். ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். புரியுதா? அந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணலாம். ஒரு மேட்ரே கிடையாது. ஓகே, ஜாப் 1,00,000 சம்பாதிக்கிறதா ஒரு மேட்ரே கிடையாது. சும்மாவே 1,00,000 போய் கம்பெனி கூட சும்மா சீரியஸ் எடுத்துனால 1,00,000 வரும். கிளியரா? சம்பாதிக்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. ஓகேவா? அது எப்படி மல்டிபிள் பண்ணணும், எப்படி டபுள் ட்ரிபிள் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் ஆகிறோம், எவ்வளோ சீக்கிரமாக நம்ம லைஃப்பில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் தனித்தனியாக மேனேஜ்மெண்ட் இதை பார்த்துக்கோ எனக்கு இந்த டேட்டில் வருவேன், இந்த டேட்டில் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்? வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன். நான் எங்கேயும் இருக்கேன். அதுதான் என்னுடைய ட்ரீம் சிஏ பாஸ் ஆகிறது கிடையாது. கிளியராக என்ன சொல்கிறேன்? சிஏ பாஸ் ஆகிறது ஒரு ஃபேக்டர். ஏன்னா நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு மீன்ஸாக இருக்கும். அவ்வளோதானே தவிர்த்து நிறைய பேர் மாதிரி நான் சொல்ல மாட்டேன் சிஏ தான் எனக்கு உயிர், சிஏ தான் எனக்கு எல்லாமே நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சிஏ ஒரு மேட்ரே கிடையாது. எனக்கு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு சிஏ வேணும். அதுதான் ஈஸியாக ஃப்ரீயாக சம்பாதிக்கலாம். டாக்டர் கூட பண்ணலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சர்வீஸ் மோட்டிவ் இருக்கணும். நீ என்னதான் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சினாலும் அங்கே நீ வந்து ஒருத்தர் உடம்பு இல்லைன்னா யாரும் இல்லைன்னா நீ போய் நின்று தான் ஆகணும் நைட்டு. இல்லைன்னா நீ அதை என்ன பண்ண முடியாது. அந்த சர்வீஸ்க்கு நீ வந்து ஒரு பண்ணுற
பாட்டு என்ன பண்ணலாம், ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது, அந்த ஜேர்னி கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி வாட்டர் ஃபால்ஸ்லாம் போய் பார்த்துருக்கியா இல்லையா? மேலேருந்து பார்ப்பியா, கீழே இறங்கி பார்ப்பியா? கீழே இறங்கி போவேன். சம்டைம்ஸ் ரொம்ப மலை மேலே ஏறி அதுக்கு முன்னாடி கீழே இறங்கி போய் பார்த்துருப்பேன். கரெக்டாக மலைக்கு மேலே வாட்டர் ஃபால்ஸ் இருந்தா மேலே ஏறிப்பேன். அப்போ அந்த ரோடெலாம் எப்படி போகிற வழியலாம் ரொம்ப குறுகலாகும், ரொம்ப கஷ்டமாகும், யாரும் போகாத ரோடும், நிறைய பேர் அந்த இடத்துல போயிடவே முடியாது. ஆனால் அந்த இடத்துல நீ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் இறங்கி ஏறி கால் வலிக்க கை வலிக்க போட்டினாதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். இங்கே வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியுமா? அந்த மாதிரி தான் உனக்கு ஒன்று வேணும்னா அந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்சு போனினா மட்டும்தான் அது கிடைக்கும். அது ஃப்ரூட்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். ஈஸியாக அப்படியே வேணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், அப்படியே காற்றுல பறக்க போகிற பேட்ட மாதிரி அது ஒன்று ஆகிடும், பறந்து போயிடும், வராது. கிளியர் என்ன சொல்கிறேன்னு, வெயிட்டாக இருக்குன்னா அப்போ அந்த வெயிட்டேஜுக்கான இது என்ன வேல்யூ, அந்த கஷ்டப்படுறது தான். அப்போ அந்த கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகினா மட்டும்தான் அது சந்தோஷமாக நாளைக்கு இருக்கும். இல்லைன்னா அது என்ன இருக்காது, ஹாப்பியாகவே இருக்காது. கிளியர் என்ன சொல்கிறேன்னு, ஓகேவா? இப்போ ஒருத்தர் வந்து போனாரு, நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஆமாம், நான் மட்டும் தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்ந்து சேரல, அவன் கேஸ் இல்லை, ரிசர்ச் சேர்ந்து சேரல, எனக்கு பிரச்சனை இல்லை. வந்தால் பெனிஃபிட் ஆகும், வரலன்னா நீ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேஸ் போய் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம்லேயே பாஸ் ஆகிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக இல்லையா? 1000 பேர் படிக்கிறாங்க, 200 பேர் பாஸ் போடுறாங்கன்னா அந்த 200 பேருக்கும் கோச்சிங் கொடுத்தாங்களா இல்லையான்றதெல்லாம் செகண்டரி தான். ஒரு 1000 பேருக்கு 200 பேர் பாஸ் ஆகிறது பெரிய விஷயமா தெரியாது. அவங்களுக்கு அது பெரிய விஷயமா ஏன் தெரியுது பப்ளிக் அப்படின்னா, ஒரு ஃபுல் பேஜ் நியூஸ் பேப்பர்ல வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட் பாஸ் போடுறாங்க பெருசாக தெரியுது. ரேஷியோ பேர் 1000:200. அப்போ 200 பேர் பாஸ் ஆகி மேட்டரே கிடையாது. அங்கே எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வரலாம், எல்லா இன்டெலிஜென்ட்டும் ஒரே இடத்துல இருக்காங்க. கரெக்டாக இல்லையா? அதனால நான் நிறைய பேர் ஆயிடுறான், கிளியர் ஆயிடுறான், கான்செப்ட் கிளாரிட்டி கொடுக்குறோம் கொடுக்கலையோ. புரியுதா? நீ என்ன பண்ணுற, நம்ம படிச்சா அவ்வளோ பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நீ உட்காந்து படிப்பேன். சிம்பிள். அக்ஷயான்னு ஒரு இன்டர்ல இருக்கா தெரியுமா? அக்ஷயா இங்கே படிக்கல, ஓகேவா? ஆனால் அவளுக்கு இன்டர் ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சது. இங்கே இன்டர் படித்தவங்க எல்லாருக்குமே இன்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஏன்னா அவன் ஃபவுண்டேஷன்ல அப்படிதான் சொன்னா, எனக்கு ஒண்ணுமே நடக்கல சார் ஃபவுண்டேஷன்ல, சுத்தமா எனக்கு எதுவும் தெரியாது, இந்த பாயிண்டே தெரியாது, பிக்சட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல தெரியாது, ஷட் டவுன் பாயிண்ட் எக்கனாமிக்ஸ்ல தெரியாது. எப்ப காஸ்டிங்ல படிக்கும்போது, புரியுதா? இங்க படிச்சதுக்கு மறந்துச்சுங்க, அது வேற விஷயம். ஏன்னா ஞாபகம் சொல்ல முடியாது, கரெக்டா? ஆனா சொல்லும்போது ரீகால் பண்ணி டக்குனு ஆமா இதான் சார் சொன்னார் அப்படின்னு ரீகால் பண்ண முடியுது இல்லை. பட் இப்போ அவருக்கு கஷ்டமா தெரிஞ்சு மற்றவங்க 4 days எடுத்துக்கிற டைம் இல்லை 10 days எடுத்துக்கிறான். ஆனால் செம்ம இன்டெலிஜென்ட். அதை போல இன்டெலிஜென்ஸ் கம்மியாக சொல்ல முடியாது, சூப்பர் இன்டெலிஜென்ட். சொல்லி கொடுத்தா பக்காவாக புரிஞ்சுப்பா, அது சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவான், மார்க்கும் அதிகமாக இருப்பான். இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஈஸியாக ஃபீல் பண்ணாலும் எதுக்குள்ள படிக்காதுங்க. ஒன்றும் படிக்காததுனால இன்னைக்கு நல்லா நடத்துறோம், அப்படியே வந்து நாளைக்கு அப்படியே டெஸ்ட் எழுதி 60 மார்க் எடுப்பாங்க. இவன் வீட்டுக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி தெரியலனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி 70 மார்க்ஸ் வந்து இருப்பான், ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுத்துட்டு வருவான். செம்ம இன்டெலிஜென்ட். ஆனால் அவன் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறான். இவங்களால ஒரு தடவை நீ பேசினாலே அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு செம்ம போட்டு முடிச்சுடுவாங்க. ஆனால் அவன் கிளாஸில் போட மாட்டான். நான் அவளுக்கு ஒரு 3 தடவை இல்லை 4 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணதான் அவன் அதை செம்ம போடுவான். சம் போட்டுட்டு வீட்டுக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுறான், போட்டுறான் அந்த எக்ஸாம்பிள். பட் அவன் ஏன் டஃப்பாக ஃபீல் பண்ணுறான்னா, ஃபவுண்டேஷன் ஒழுங்காக படிக்கிறதுனால தான், படிக்காததுனால அவன் என்ன பண்ணுறான், டஃப்பாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கு எதுக்கு ஃபவுண்டேஷன் நீங்கள் வச்சுருக்காங்க? ஒரு பில்டிங் கட்டணும்னா பேசிக் இது ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா தான் நீ படிக்கிறது செகண்டரி. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றது உனக்கு புரிஞ்சிச்சுனாலே, உனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்துச்சுனாலே அதுவே உனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கிளாரிட்டி இல்லைன்னா உனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி போயிட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கும். கிளியர் என்ன சொல்றேன்னு புரியுதா? அதனால ஃபவுண்டேஷனை நல்லா படி. இதனுடைய பேசிக் இதுதான், அப்படியே எக்ஸ்டென்ஷன் தான் இன்டர் வரும். இந்த எக்கனாமிக்ஸ்ல தியரியா பார்த்தது இன்டர்ல சம்மா பார்ப்பேன், ஃபிக்ஸட் காஸ்ட் சம்மா பார்ப்பேன், வேரியபிள் காஸ்ட், செமி வேரியபிள் காஸ்ட், ஷட் டவுன் பாயிண்ட் எல்லாத்தையும் சம்மா பார்ப்பேன், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எல்லாமே சம்மா வரும். அப்போ இங்கே நல்லா படிச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இங்கே படிக்கலன்னா அவங்களுக்கு டஃப்பாக இருக்கும்.
கிளியர் என்ன சொல்கிறேன். அதனால் உட்காந்து நல்லா படி, எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இல்லை, புரியலன்னா மறுபடியும் எடுத்துக்கோ. ஒரு தடவை இல்லை 100 தடவை கூட எடுத்துறது கேளு, அது பிரச்சனையே கிடையாது. கிளியர் என்ன சொல்கிறேன். அதனால் படித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும். அது மைண்டில் நல்லா இறக்கிப்போ, ஆணி போட்டு அடித்து இறக்குற மாதிரி மைண்டில் இறக்கு, யாருமே கட்ட முடியாத மாதிரி. நீங்கள் நான் சொல்லும்போது ஜாலியாக ஓகே ஓகே பண்ணி அப்படின்ட்டு வீட்டுக்கு போனோன்னே அவுத்து விட்டு ஃப்ரீயாக இருக்காது, ஜாலியாக. சரியா? ஒரு விஷயம் நீங்கள் நடத்துனா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடு, அதுவே பெரிய ரிலீஃப். அதில் பேக்லாக் ஆச்சுனாலே ஒரு பிரச்சனை ஆகிடும். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளியர் எஃபிஷியன்சி பெனிஃபிட்ஸ் வந்து உனக்கு ட்ரேட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, மோர் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். நாட் ஒன்லி மோர் ஆஃப் த சேம் ப்ராடக்ட்ஸ், பட் கிரேட்டர் ப்ராடக்ட் வெரைட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸும் உனக்கு கிடைக்கும். அண்ட் கிரேட்டர் பெனிஃபிட்டும் உனக்கு கிடைக்கும். எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங் பண்ணியிருப்பேன். அண்ட் வைடர் வெரைட்டி கிடைக்கும். குவாலிட்டி ஆஃப் இன்டர்மீடியரி அண்ட் கேபிட்டல் கூட்ஸ் உனக்கு கிடைக்கும். அண்ட் நீ ஓவராலாக உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இனோவேஷனையும் என்ஹான்ஸ் பண்ணியிருப்ப. ஸோ உன்னால் க்ரோத் என்ன பண்ண முடியும், அட்டைன் பண்ண முடியும். ஸோ எக்கனாமிக் மாடல் இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, எக்கனாமிக் மாடல் யூஸ் பண்ணி என்ன அசஸ் பண்ணுறாங்கன்னா, இம்பேக்ட் ஆஃப் த ட்ரேட். அது வந்து உனக்கு டிப்பிக்கலி எதை நெக்லெக்ட் பண்ணுதுன்னா, இன்ஃப்ளூயன்சிங் இன்வால்விங் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், ப்ரோ காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் சச் அஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் வெரைட்டிஸ், அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த இன்ஃப்ளூயன்ஸ்? பிகாஸ் தீஸ் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் டிஃபிகல்ட் டு மாடல். ஏன்னா இது என்ன பண்ண முடியாது, மாடலில் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால கிரேட்டர் அன்சர்டினிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பெனிஃபிட் ஆஃப் ட்ரேட் ரிஃபார்ம்ஸ் லைக் டேரிஃப் ரெடியூஸ் பண்ணுறது அண்ட் அதர் நான் டேரிஃப் வேரியஸை வந்து குறைக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தை பண்ணலாம் கன்வென்ஷனல் மாடலாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சரிதான். கம்பேரிட்டிவ் காஸ்ட்டும் மாடல் தியரியும் மேலே பார்த்தது தான் மறுபடியும் வந்து டேபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனுங்கிறது ஒரு நியூ குளோபலைசேஷன் அண்ட் நியூ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் தியரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1980s ரைஸ் ஆஃப் த நியூ ட்ரேட் தியரி அப்போ தான் வந்துச்சு. நேற்று பார்த்தோம்ல 1988 நம்ம நிறைய ட்ரேட் பேரிங்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஓகேவா? 1980 தான் இயர்லி லிபரலைசேஷன். அப்போ தான் வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணோம். 1991 தான் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். கரெக்டாக இல்லையா? ஸோ அங்கே வந்து உனக்கு நியூ ட்ரேட் தியரி வந்து உனக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் ட்ரெடிஷ்னல் ட்ரேட் தியரி இன்டாக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு த பிக்சர் அதிகமாச்சு. இது வந்து உனக்கு ஃபண்டமெண்டல் பாயிண்ட்டை ஆல்டர் பண்ணலை, பாசிட்டிவ் சம் கேம் ஆச்சு. அண்ட் கண்ட்ரீஸ்க்கு மியூச்சுவல் பெனிஃபிட்டாக இருந்தது. அந்த நியூ ட்ரேட் தியரி வந்து ஆட்ஸ் டு த பாசிட்டிவ் சம் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் என்லார்ஜ் ஆச்சு, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, கிரேட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நடந்துச்சு, அதிகமாக கெயின் வந்துச்சு, அண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், காம்படிட்டிவ்னே சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த நியூ ட்ரேட் தியரி என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, ட்ரேடட் குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த இண்டஸ்ட்ரீஸ், போத் ஒலிகோபொலி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்கனாமி சப்ஜெக்ட் டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமியில் ஒரு ஆப்டிமம் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நியூ ட்ரேட் தியரி என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா, நார்மலி சப் ஆப்டிமம் ரிசல்ட்டை வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்டிமம் லெவலில் சப் ஆப்டிமம் லெவல்லே என்ன பண்ண முடியும், உன்னால் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட் பவுல் குருக்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, நோபல் ப்ரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்கான் 2008 அவனுடைய ஒர்க்குக்கு. எக்கனாமிக் ஜியோகிரபி அப்படிங்கிறதுக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும். அண்ட் 1970 பவுல் கர்மன் என்ன நோட்டீஸ் பண்ணான்னா, அக்செப்டட் மாடல் தட் எக்கனாமிக்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிளைன் த பேட்டர்ன் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் வந்து என்ன ஆகலை, இந்த டேட்டாவோட ஃபிட் ஆகலை. ஓகேவா? அண்ட் ஹெக்ஷர் அண்ட் ஓக்லின் வந்து ஹோலின் அவங்க மாடல் வந்து ட்ரேட் தியரி பேஸ்ட் ஆன் சச் ஃபேக்டர்ஸ் லைக் கேபிட்டல் டு லேபர். கேபிட்டல் ரிச் கண்ட்ரி வந்து கேபிட்டல் எக்ஸ்டென்சிவாக இருப்பாங்க. அண்ட் என்ன பண்ணுவாங்க, இம்போர்ட்டிங் லேபர் இன்டென்சிவ் குட்ஸை இம்போர்ட் பண்ணிப்பாங்க ஃப்ரம் லேபர் ரிச் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து. பட் குருக்மேன் என்ன நோட்டீஸ் பண்ணான்னா, மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பிட்வீன் த கண்ட்ரிஸ் வந்து ரஃப்லி சேம் ரேஷியோ ஆஃப் கேபிட்டல் டு லேபராக தான் இருக்குது. ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரி கேபிட்டல் இன்டென்சிவ் ஸ்வீடனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் ஸ்வீடனில் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, ஜெர்மனி ஸ்வீடனில் தான் வந்து என்ன பண்ணாங்க, கார்ஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பர்டிகுலர்லி அந்த எக்கனாமிக் செக்டார் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எலக்ட்ரானிக், ஐடி, ஃபுட் அண்ட் ஆட்டோமேட்டிவாக இருக்கும். ஸோ வி ஹாவ் கார்ஸ் மேட் இன் இந்தியா. பட் நம்ம அதர் கண்ட்ரீஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், வெளி கார்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவோம்.
ஸோ குருக்மேன் என்ன பண்ணானா டிஃபெண்டட் ஃப்ரீ ட்ரேடை டிஃபெண்ட் பண்ணான் அண்ட் he was passionate and showed a deep concern for well-being of the people around the world. எல்லாருமே அது என்ன தான் வெல்பீங்காக தான். அதனால தான் இன் பிரைஸ் ஆஃப் சீப் லேபர் அப்படின்னு ஒரு 1997 ஒரு ஸ்லேட்டை பப்ளிஷ் பண்ணான். அதில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறான்னா ஸ்மோக்கி மவுண்டைன் ஹியூஜ் கார்பேஜ் டம்ப் வந்து மணிலாவில் இருக்குது. அதில் வந்து மென் உமன் சில்ட்ரன் அங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? த்ரூ கார்பேஜ் ஃபார் வேல்யூபிள் ஐட்டம்ஸ். லோ வேஜ் ஜாப் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது, அது அந்த அதர் புவர் கண்ட்ரீஸில் இருக்குது. he noted are much better alternatives because multinational company என்ன பண்ணுது புவர் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணி கம்மியான ரேட்டுக்கு என்ன பண்ணுது அவங்க வேலை வாங்கிட்டு அவங்க கண்ட்ரியில் வேஸ்ட்டு டம்ப் பண்ணிட்டு வந்துடுது. இப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால வேஸ்ட் என்ன பண்ணுறாங்க இந்தியாவிலே டம்ப் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு NTT 2 key concept வந்து என்ன வந்து give advantage to the countries that import goods வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அவங்க என்ன பண்ணுறாங்க அட்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் எஃபர்ட்ஸ் ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுடைய கூட்ஸ் என்ன பண்ணுறான் வேல்யூ பண்ணுறான். ஸோ அதனால் அவனுடைய வேல்யூ ப்ராடக்டோடைய வேல்யூ என்ன ஆகுது என்ஹான்ஸ் ஆகுது. இது வந்து பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்கிறான். பேண்ட் வேகன் எஃபெக்ட்னா என்னது, அவன் பண்ணுறான் நானும் பண்ணுறது என்னது பேண்ட் வேகன் எஃபெக்ட். அவன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறான் நானும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது கரெக்டாக அப்படி தானே எல்லாமே டெவலப் ஆகுது. இப்போ இவன் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணா அவன் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி ஸோ நம்ம மொபைல் ஆப்ஸ் வாட்ஸ்அப் லைக் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறான். கிளியராக? இன்டர்நேஷனல் ட்ரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ட்ரேட் பாலிசி என்ன, டாரிஃப்னா என்ன, நான் டாரிஃப்னா என்ன, எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் மெஷர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் போட்டு முன்னாடி ஃபியூ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA தான். ஓகேவா? ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகேவா? அது வந்து மொரிஷியஸ் கூட என்ட்ராக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் நெகோசியேஷன்ஸ் வித் UAE, ஆஸ்திரேலியா, UK, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், கனடா அவங்களோட என்ட்ராக இருக்காங்க. அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து இந்த டேட்டில் என்ட்ராக இருக்காங்க. அது வந்து 90 days ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நெகோசியேஷனுக்கு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்டை. அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹைலி ஆன்டிசிபேட்டட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து UK கூட பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து தீபாவளி அக்டோபர் 2022 கன்க்ளூட் பண்ணுறதா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்துக்கோ. அண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து கனடா, EU, கல்ஃப் கவுன்சில் கூட வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் படி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ண முடியும், ஃப்ரம் செப்பரேட் எக்கனாமிஸ் வாலண்டியராக என்ன பண்ண முடியும், ட்ரேட் பண்ணிக்க முடியும். வித்தவுட் ஸ்டேட் இன்டர்ஃபரன்ஸ், கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் ரெண்டு பேரும் பை அண்ட் செல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரீ இன்டர்ப்ளே ஆஃப் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை டிசைட் பண்ணி ப்ரைஸ் வந்து என்ன பண்ணணும் டிசைட் பண்ணுறோம். இதில் ப்ரொடெக்ஷனிசம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பாலிசி வந்து ப்ரொடெக்ட் த டொமஸ்டிக் ப்ரொடியூசர் அகேன்ஸ்ட் ஃபாரின் காம்படிஷன் வந்து பண்ணலாம். எப்படின்னா டேரிஃப் யூஸ் பண்ணலாம், கோட்டா, நான் டேரிஃப் அந்த மாதிரி ஐட்டம்ஸை யூஸ் பண்ணலாம். ட்ரேட் லிபரலைசேஷன் வச்சுக்கலாம். அண்ட் யூனிட் வந்து நம்ம எஃபிஷியன்சியோட பெனிஃபிட், க்ரோத்து, ஜாப் வெல்ஃபேர் அந்த மாதிரி விஷயம் தான் பார்த்தோம். பட் இங்கே எப்படி அந்த கண்ட்ரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு மெஷராக தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் பாலிசி எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டோடைய இன்டர்வென்ஷன் எப்படி இருக்குது, எதை ப்ரமோட் பண்ணுறாங்க, எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, எப்படி கவர்மெண்ட்டோடைய அப்ரோச் இருக்குது, அண்ட் எப்படி பைலேட்டரில் இது நெகோஷியேட் பண்ணுறாங்க, ப்ரைஸ் மெஷர் என்ன, நான் ப்ரைஸ் மெஷர் என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஓவர்வியூ தான் நம்ம பகுதியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேரிஃப்ன்றது என்னது, கஸ்டம்ஸ் டியூட்டி. டேரிஃப்ன்றது என்னது, கஸ்டம்ஸ் டியூட்டி. கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னது, இம்போர்ட் பண்ணும்போதும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் பே பண்ணுறது தான் என்னது கஸ்டம்ஸ் டியூட்டி. ஓகேவா? சார் சிம்பிளாக சொல்ல போனால் டேக்ஸ் ஆர் டியூட்டி. டேக்ஸுக்கும் டியூட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்,
டியூட்டி, செஸ் அப்படின்னு இருக்கு. டாக்ஸ்ன்றது இன்னைக்கு நீ பே பண்ணிட்டு கூட்ஸை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கூட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு கூட நீ பே பண்ணிக்கலாம். அதுதான் அது டாக்ஸ். ஜிஎஸ்டி டாக்ஸ். இந்த மாதம் கூட்ஸ் அனுப்பிச்சிடுற, அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஜிஎஸ்டி பே பண்ணால் போதும். அது என்னது டாக்ஸ். பட் டியூட்டிங்கிறது பே பண்ணாமல் உன்னால் கூட்ஸை ரிமூவே பண்ண முடியாது. பே பண்ணாமல் கூட்ஸ் எங்கே என்ன பண்ண முடியாது, ரிமூவே பண்ண முடியாது. அதாவது டியூட்டி. செஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ செஸ்ன்னு சொல்லி அந்த காசை வாங்குறதுனா, கவர்மெண்ட் உங்கள்கிட்ட வாங்குறதுனா அதை எந்த பர்பஸ்க்கு வாங்குறாங்களோ அந்த பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டாக்ஸ் டியூட்டின்னு சொல்லி வாங்குறாங்க, எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்ஸ் என்ன வாங்கினா ரோடு போடலாம், பிரிட்ஜ் கட்டலாம், க்ளீன் பண்ணலாம், டாய்லெட் கட்டி விடலாம், என்ன பண்ணலாம். பட் ஸ்வச் பாரத் செஸ் அப்படின்னு வாங்குறாங்களா, அப்போ அந்த ஸ்வச் பாரத் செஸ் என்ன, க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அந்த காசை பண்ண முடியும். க்ளீன் இந்தியான்னு சொல்லி வாங்கி ஏமாத்துறாங்க, பெரிய ஸ்கேம். உங்களுக்குலாம் தெரியாதுல்ல, மோடி கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது என்னதுன்னா ஸ்வச் பாரத் செஸ். க்ளீன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு குப்பை கூட ரோட்டில் இருக்கக்கூடாது, யாரும் ரோட்டில் குப்பை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செஸ்ஸை கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் கலெக்ட் பண்ணி எந்த க்ளீனிங்கும் பண்ணலை. அந்த க்ளீனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சு, ஏன்னா அதில் தான் ஈஸியாக அடிக்க முடியும். நான் க்ளீன் பண்ண குப்பை போட்டுட்டே இருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, மொத்த காசையும் என்ன பண்ணிட்டாங்க, சூட்டிட்டு போயிட்டாங்க. கிளியரா? ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஈஸியாக இருக்கிறதுனால எல்லாமே தெரியும். எதுக்கு அவன் வாங்கலாம், எதுக்கு இது என்ன பர்பஸ் அவன் ஸ்பெண்ட் பண்ணிடலான்றலாம் நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். கவர்மெண்ட் அடிக்க நம்ம பண்ணலாம். கிளியரா? ஓகேவா? கவர்மெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற ஆடிட்டே சிஏவால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். அதுக்கு சிஎன்டிஜி வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். சரியா? அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேவா? இப்போ அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ டேக்ஸ், டியூட்டிஸு அதுதான் வந்து அது எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட் பண்ணும்போது நம்ம பே பண்ணுறது தான் அது டேக்ஸ், டேரிஃப். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டேரிஃப் வந்து டிஃப்ரெண்ட் கமாடிட்டிஸ்க்கு சொல்லியிருப்பாங்க. இந்த குட்ஸுக்கு இவ்வளோ டேரிஃப், அந்த குட்ஸுக்கு அவ்வளோ டேரிஃப்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டேரிஃப்னானது ஒரு ஃபினான்ஷியல் சார்ஜ் இந்த ஃபார்ம் ஆஃப் டேக்ஸ். அப்படின்னானது ஒரு காசு, ஃபினான்ஷியல் வேலை உங்கள்கிட்ட வாங்குறாங்க. எதுக்கு? பார்டர் ஆஃப் குட்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கஸ்டம்ஸ் டெரிட்டரியிலேருந்து இன்னொரு கஸ்டம் டெரிட்டரியை தாண்டும் போது வாங்குறதுக்கு பேர் தான் என்னது, டேரிஃப். ஓகேவா? அண்ட் they are most visible and universally used trade measures. டேரிஃப் தான் அது ரொம்ப யூனிவர்சலி யூஸ்டு ட்ரேட் மெஷர்ஸ். இங்கே ஆர்காட்டில் ஒரு டெல்லி கேட் பண்ணுறது தெரியுமா? அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி, தெரியாதா? தெரியாது. ஊர் பறவை தெரியாதா? டெல்லி கேட் இருக்கு, பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டதுக்கு ஆர்காட்டில் தான் இருக்காங்க. ஆத்தோட ஒரு பழைய இது மாதிரி இருக்கும், ஒரு பிரிட்டிஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை எதுக்காகனா அந்த காலத்தில் ட்ரேட் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, ரிவரில் தானே ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு தான் பேக் சைடு ரிவரில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிவரில் ட்ரேட் பண்ணும்போது அப்போ ராபர்ட் கிளைவுடைய பஜார் வந்து ஆர்காட்டில் இருந்துச்சு. அதுதான் கிளைவ் பஜார்னு சொல்லுவாங்க. இப்போ அது பேர் கலர் பஜார்னு மாறிடுச்சு பேர். அது வந்து கிளைவ் பஜார், ராபர்ட் கிளைவுடைய மார்க்கெட். ஓகேவா? ஸோ இந்த ரிவரை நீ கிராஸ் பண்ணி போனோம்னா இந்த இடத்துல நீ அந்த ட்ரேட்கான ஃபீ, டேக்ஸ் ஆர் டேரிஃப் கட்டிட்டு தான் நீ என்ன பண்ணணும், தாண்டி போகணும். அப்படி தாண்டி போகலன்னா நீ வந்து பே பண்ணாமல் ஏதாவது போட்டோ இதுவோ தாண்டி போயிடுச்சுன்னா இங்கேருந்து அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க அந்த போட்டை. ஓகே, சும்மா ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும். அந்த ஜெயிலுக்குள்ள இந்த 2 பக்கம் செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் அவங்க தாண்டி போக முடியாத மாதிரி இருக்கும். இது தாண்டினா நீ வந்து இவங்க கண்ணில் படாமல் தாண்டி போக முடியாது. இவங்க கண்ணில் பண்ணினா டேக்ஸ் கட்டாமல் பண்ணினா ஷூட் பண்ணிடுவாங்க. கிளியரா? ஸோ அதுதான் வந்து இங்கே டெல்லிகேட் சொல்லிடுறா. சும்மா நிறைய பேர் தான் சொல்லுவாங்க, இங்கே வந்து டெல்லிக்கு சொல்கிறாங்க பார்த்துருக்கு, அதனால டெல்லிகேட் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ என்னன்னா ரிவர் தானே இது. ஸோ ரிவரில் எங்கேருந்து வந்தாலும் ரிவர் கனெக்ட் ஆகி வரும்ல. அப்படி அந்த காலத்தில் ரிவர் ட்ரேடிங் ஒரு பெரிய, ஏன்னா வாட்டர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ டெல்லியிலேருந்து ஒவ்வொரு ரிவராக அப்படியே கனெக்ட் ஆகி இங்கே வரைக்கும் வர அளவுக்கு அந்த டைம் அந்த பீரியட் என்ன இருந்துச்சு, எனக்கு ரிவர்ஸ் வந்து கனெக்டடாக இருந்துச்சு. அதனால வந்து என்ன சொல்லிட்டுனால அது டெல்லி கேட் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து நீ ட்ரேட் பண்ண அப்படின்னாலும் அதுக்கு வந்து என்ன ட்ரேட் பண்ணி டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டம்ஸ் டேரிஃப் வந்து இன்னொரு கஸ்டம்ஸ் டேரிஃப் பண்ணி போகிற ஒரு கஸ்டம் டெரிட்டரியிலேருந்து இன்னொரு கஸ்டம்
சப்சிடி டெபிட் போறோம் என்ன பண்ணணும் டாரிஃப் பே பண்ணிக்கலாம் போறோம் ஓகேவா சோ இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் டாரிஃப் ரேட் கண்ட்ரீஸ் வந்து டாரிஃப் ஷெட்யூல் வச்சிருப்பாங்க எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 10% சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் லேப்டாப் எடுத்துக்கிட்டா இவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு எடுத்துக்கிட்டா இவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் வச்சிருப்பாங்க பர்டிகுலர் கூட்ஸ்க்கு இவ்வளோ அப்படிங்கிறதுலாம் ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும் ஸோ இம்போர்ட் டேரிஃப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேன் எக்ஸ்போர்ட் டேரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த டேரிஃப் என்ன பண்ணோம் இம்போர்ட்டட் கூட்ஸ் உடைய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுமா இன்க்ரீஸ் பண்ணாதா இன்க்ரீஸ் பண்ணோம் ஐஃபோன் இந்தியாவில் 1.5 லட்சம் ஃபாரினில் வாங்கினா $1,000 $1,000 into 80 rupees எவ்வளோ எவ்வளோ 85,000 ஏன் அதே ஃபோன் இந்தியாவில் 1.5 லட்சம் விற்கிறான் ஏன்னா இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி என்ன இருக்கும் ஆட் ஆகிடும் இம்போர்ட் பண்ணுற ஃபாரின்ல அந்த ஃபோனை அதனால என்ன அது கஸ்டம்ஸ் டியூட்டினா இல்லை ஆட் ஆகுது ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டி ஆட் ஆகுதுனால அதோட ப்ரைஸ் என்ன ஆகுது அதிகமாக ஆரம்பிச்சது ஓகேவா ஸோ அது என்ன பண்ணுது ஸோ ஆஸ் டு கான்ட்ராக்ட் த டொமஸ்டிக் டிமாண்ட் அண்ட் ரெகுலேட் த வால்யூம் ஆஃப் த இம்போர்ட் எதுக்குன்னா இந்த டேரிஃப் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா உன்னுடைய இப்போ எல்லாத்தையும் ஃபாரின் ப்ராடக்ட் சீப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாமே நீ ஃபாரின்லேருந்து வாங்க ஆரம்பிச்சிடுறேன் இந்தியாவில் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ண மாட்டேன் ஜிடிபி க்ரோ ஆகாது கிளியரா நெக்ஸ்ட்டு இம்போர்ட் அதிகமாகிடும் ஓகேவா ஸோ அதனால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டேரிஃப்ங்கிற ஒன்று வச்சுருக்காங்க ஸோ டேரிஃப் வந்து லீவ்ஸ் த வேர்ல்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் அன்அஃபெக்டட் வைல் ரைசிங் த ப்ரைஸ் இன் த டொமஸ்டிக் மார்க்கெட் ஓகேவா ஸோ அந்த டேரிஃப் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் அஃபெக்ட் பண்ணாத மாதிரியும் டொமஸ்டிக் மார்க்கெட்டுடைய ப்ரைஸை ரைஸ் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கிறாங்க த மெயின் கோல் ஆஃப் டேரிஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெவென்யூ ஃபார் த கவர்மெண்ட் என்னது ரெவென்யூ அண்ட் ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் இம்போர்ட்டிங் காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி அதுதான் டேரிஃப் இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேரிஃப் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் டேரிஃப் ஸ்பெஷல் டேரிஃப்னா என்னன்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் அண்டர்லைன் பண்ணு ஸ்பெஷல் டேரிஃப்னா என்னது ஃபிக்ஸட் அமௌண்ட் பெர் யூனிட் அப்படின்னா என்னது ஒரு யூனிட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ₹20 டேரிஃப் 10 யூனிட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ₹200 டேரிஃப் ஆர் 1 kg எடுத்துட்டு வந்தீங்கன்னா ₹20 டேரிஃப் அந்த மாதிரி ஃபிக்ஸடா ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்கு பேர் வந்து ஸ்பெசிஃபிக் டேரிஃப் கிளியரா நெக்ஸ்ட் ஆட் டேரிஃப் அப்படின்னா என்னன்னா ஒரு யூனிட்லாம் கிடையாது வேல்யூவை பேஸ் பண்ணி 10,000 ரூபாய்க்கு 10% டேரிஃப் 20,000 ரூபாய்க்கு 10% டேரிஃப் 50,000 ரூபாய்க்கு 10% டேரிஃப் அப்போ ஒரே ஒரு யூனிட் 10,000 ரூபாய் யூனிட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அங்கே எவ்வளோ நீ பண்ணியிருப்ப யூனிட் வைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய்னு வச்சுக்கோயேன் இப்போ 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ நீ டேக்ஸ் பே பண்ணியிருப்ப 1,000 rupees 2 யூனிட்னா எவ்வளோ ஆகுது 20,000 ரூபாய் சாரி 20,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு எவ்வளோ 2,000 ரூபாய் கொடுக்குறேன் இப்போ இதுவே வந்து 5% சொல்லிடுறான்னு வச்சுக்கோங்க அப்போ 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ டேரிஃப் 500 ரூபா 20,000 ரூபாய்க்கு எவ்வளோ டேரிஃப் 1000 ரூபாய் ஒரே யூனிட்டாக இருந்தாலும் சரி 2 யூனிட்டாக இருந்தாலும் சரி இங்கே பிரச்சனை கிடையாது வேல்யூவை பேஸ் பண்ணி டேரிஃப் அதான் ஆட் வேலரல் டேரிஃப் இங்கே கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ் இருக்கும் அங்கே கான்ஸ்டன்ட் ரேட் பர் யூனிட் இருக்கும் கிளியரா பர் யூனிட்டும் பர் வெயிட்டும் இப்படி இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் மிக்சட் டேரிஃப் நெக்ஸ்ட் என்னது மிக்சட் டேரிஃப் மிக்சட் டேரிஃப்ல ஆட் வேலரும் வாங்குவான் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ வாங்குவான் புரியுதா 10,000 10% ப்ளஸ் 5 யூனிட் எடுத்துட்டு வந்திருக்க அதுக்கு ஒரு 500 ரூபாய் கட்டு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னது ஆட் மிக்சட் டேரிஃப் கிளியரா காம்பவுண்ட் டேரிஃப் ஆர் காம்பவுண்ட் டியூட்டி ஓகேவா காம்பவுண்ட் டேரிஃப் ஆர் காம்பவுண்ட் டியூட்டி அப்படின்னா என்னன்னா அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்னது டிஎஸ் ஸ்பெசிஃபிக் டேரிஃப் இன்ட்டு நம்பர் எவ்வளோ யூனிட்ஸோ இன்ட்டு நம்பர் ப்ளஸ் டிஏ டின்றது என்ன ஆட் வேலரம் டேரிஃப் இன்ட்டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி டிஎஸ் என்னது ஸ்பெசிஃபிக் டேரிஃப் இன்ட்டு குவான்டிட்டி ப்ளஸ் டிஏ என்னது ஆட் வேலரம் டேரிஃப் இன்ட்டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி அது என்னது
காம்பவுண்ட் டேரிஃப் ஆர் இது காம்பவுண்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பினேஷன் ஆஃப் ad valorem and specific. ஸோ மிக்சரில் வந்து எய்தர் மிக்சரில் வந்து ஆர் எய்தர் இது ஆர் ad valorem எது வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். எய்தர் என்னது ஃபிக்ஸட் ஆர் ad valorem. காம்பவுண்டில் வந்து ஃபிக்ஸட் அண்ட் ad valorem. அங்கே ஃபிக்ஸட் ஆர் ad valorem எது வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது அண்ணா அது எது வேணால் கட்டு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இது ஜென்ரேட்ஸ் மோஸ்ட் இன்கமாக இருக்கணும். எது அதிகமான இன்கம் கொடுக்குதோ கவர்மெண்ட்டுக்கு அதை எடுத்துப்பான். விச்சவர் இஸ் ஹையர். ஓகேவா? பட் இங்கே வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணிப்பாங்க, டேரிஃபை எடுத்துப்பாங்க. அதுதான் காம்பவுண்ட் டேரிஃப் ஆர் காம்பவுண்ட் டியூட்டி. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் டேரிஃப் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்ஸில் எடுத்துப்பாங்க. ரிலேட்டட் குட்ஸ், அந்த மாதிரி பேட்டரி, சோலார் பேனல், அந்த மாதிரி சில குட்ஸுக்கு மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பேர் டெக்னிக்கல் ஆர் அதர் டேரிஃப். டேரிஃப் ரேட் கோட்டா அப்படிங்கிறது டூ பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட், கோட்டா அண்ட் டேரிஃப். ஓகேவா? இம்போர்ட்ஸ் என்ட்ரிங் அண்டர் த ஸ்பெசிஃபைடு கோட்டா ஆர் சப்ஜெக்ட் டு லோவர் டேரிஃப் ரேட். இப்போ ஒரு ஸ்பெசிஃபைடு கோட்டானா லிஸ்ட்னு வச்சுக்கோங்க. கோட்டாங்கிறது லிஸ்ட். அப்போ அந்த ஸ்பெசிஃபைடு லிஸ்ட்டுக்குள்ளே வருதுன்னா அதுக்கு கம்மியான டேரிஃபோ ஆர் ஜீரோ டேரிஃபோ இருக்கும். பட் அந்த லிமிட்டை தாண்டும் போது ஹையர் டேரிஃப் ஆகிடும். இப்போ நீ 10 லேப்டாப் எடுத்துக்கிற அப்போ வந்து இவ்வளோ டேரிஃப். 10 லேப்டாப் மேலே எடுத்து வரும்போது நம்ம டேரிஃப் ஆகிடும், அதிகமாகிடும். அதுக்கு பேர் என்ன? டேரிஃப் ரேட் கோட்டா. அதுக்கு பேர் என்னது? டேரிஃப் ரேட் கோட்டா. கோட்டாக்குள்ளே இருக்கும்போது டேரிஃப் கம்மியாகவோ இல்லை ஜீரோவாகவோ இருக்கும். கோட்டாவை தாண்டும் போது டேரிஃப் அதிகமாகிடும். கிளியர் என்ன சொல்றாங்க? ஓகேவா? நெக்ஸ்ட் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் டேரிஃப் அப்படின்றது சில கண்ட்ரீஸ்க்கு வந்து ப்ராமிஸ் டு இம்போஸ் ஆன் இம்போர்ட் ஃப்ரம் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. அது ஓகேவா? சம் கண்ட்ரீஸ்க்கு அதிகமான டேரிஃபும் சம் கண்ட்ரீஸ்க்கு கம்மியான டேரிஃபும் இம்போஸ் பண்ணிப்போம். அது வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் டேரிஃப். இப்போ யூஎஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேரிஃப், ஓகே, பங்களாதேஷ்ல இருந்ததுன்னா இவ்வளோ டேரிஃப் அப்படின்னா கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணுறது மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் டேரிஃப். நெக்ஸ்ட் வேரியபிள் டேரிஃப். வேரியபிள் டேரிஃப் என்னது? ஒரு கமாடிட்டி லெவல், கமாடிட்டி அப் டு த லெவல் வரைக்கும் உனக்கு டொமஸ்டிக் ப்ரைஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னது நீ டேரிஃப் இம்போஸ் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் வேரியபிள் டேரிஃப். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் டேரிஃப் அப்படிங்கிறது நியர்லி ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஆல் கண்ட்ரீஸ் ஆர் பார்ட் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட். அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனை விட கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ரஷ்யா என்னுடைய ஒரு ப்ரிஃபரன்ஷியல் டேரிஃப் வச்சுருக்கேன்னா அப்போ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனோட ரஷ்யாவுக்கு என்ன பண்ணுவேன், நான் கம்மியாக வந்து சார்ஜ் பண்ணுவேன். அண்ட் இந்த அக்ரிமெண்ட் ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து கம்மி சார்ஜ் பண்ணுற மாதிரி அவன் எனக்கு என்ன பண்ணுவான், கம்மியாகவும் என்ன பண்ணுவான், சார்ஜ் பண்ணுவான். இதுதான் ப்ரிஃபரன்ஷியல் டேரிஃப். நெக்ஸ்ட் பவுண்ட் டேரிஃப். பவுண்ட் டேரிஃப்ன்றது லீகல் கமிட்மெண்ட் நாட் டு ரைஸ் த டேரிஃப் அபவுட் சர்டன் லெவல். இதை தாண்டி நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் பைண்டிங் ரேட் நெகோசியேஷன் அக்ரிமெண்ட்டில். ஸோ அது வந்து பவுண்ட் டேரிஃப். ஸோ சர்டன் லெவலுக்கு மேலே சில மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ண மாட்டான், டேரிஃபை ஏற்ற மாட்டான். அது வந்து என்னது, பவுண்ட் டேரிஃப். கிளியராமா? நெக்ஸ்ட்டு அப்ளைடு டேரிஃப். அப்ளைடு டேரிஃப்ன்றது மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிட்ட சார்ஜ் பண்ணுறது தான் அது அப்ளைடு டேரிஃப். அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெம்பர் வந்து அப்ளைடு டேரிஃப் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு பவுண்ட் டேரிஃப் விட டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்ளை டேரிஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எப்படி இருக்கக்கூடாது, பவுண்ட் லெவலில் தாண்டி இருக்கக்கூடாது. பவுண்டுன்றது மேக்ஸிமம் டேரிஃப். பவுண்டுன்றது என்னது, மேக்ஸிமம் டேரிஃப். நெக்ஸ்ட்டு எஸ்கலேட்டட் டேரிஃப். எஸ்கலேட்டட் டேரிஃப்னா நார்மல் டேரிஃபை விட ஹையராக வாங்குறதுக்கு பேர் தான் அது எஸ்கலேட்டட் டேரிஃப். ஓகேவா? இது வந்து டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஸ்பெஷல் ரிலவன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கிறதுக்காகவும் எஸ்கலேட்டட் டேரிஃப் ஆகுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராஹிபிட்டிவ் டேரிஃப் அப்படின்றது இது நீ இம்போர்ட் பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காக ஸோ ஹையாக வச்சுருப்பாங்க. நோ இம்போர்ட்ஸ் கேன் என்டர்.
புதுசாக இந்த ப்ராடக்ட் நீ இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப அதிகமான டேரிஃப் 1000 மடங்கு நீ வந்து என்ன பண்ணணும் டேரிஃப் கட்டணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இப்போ டேரிஃப் கட்டுறதுக்கு நீ இந்தியாவுக்குள்ள அந்த ப்ராடக்ட் எதிராக அமைந்துருவார். அதனால் அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ப்ராஹிபிட்டிவ் டேரிஃப்னு வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இம்போர்ட் சப்சிடி. சில கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க சப்சிடி வந்து கொடுப்பாங்க யூனிட் வைஸோ இல்லை பர்சன்டேஜ் வைஸோ. இது வந்து நெகட்டிவ் இம்போர்ட் டேரிஃப். இது என்ன சொல்கிறாங்க சப்சிடியை நெகட்டிவ் இம்போர்ட் டேரிஃப். ஏன்னா இம்போர்ட் பண்ணால் காசு கம்மியாகுதுல்ல, அதனால என்ன இது நெகட்டிவ் இம்போர்ட் டேரிஃப். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ஆன்டி டம்பிங் டியூட்டி. ஓகேவா? ஸோ ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஃபாரின்ல இருந்து இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்து டம்ப் பண்ணிடுறான்னு வச்சுக்கோம் கூட்ஸை. இந்தியாவில் என்ன பண்ணுறான் கூட்ஸை வந்து நிறைய கூட்ஸை வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ சைனா ஃபோன் அந்த காலத்தில் சைனா ஃபோன் வந்து இருந்துச்சுல, இப்போ சைனா ஃபோன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் டம்ப் பண்ணிடுவோம். இந்தியாவில் டம்ப் பண்ணோம்னா அந்த மார்க்கெட் என்ன ஆகிடும் அதிகமாகிடும் ப்ரைஸு கட்டல் சாரி அதனுடைய சேல்ஸ் அதிகமாகிடும். இந்தியன் சேல்ஸ் என்ன ஆகிடும் குறைஞ்சிரும். ஸோ அவன் ப்ராடக்டை இந்தியாவில் டம்ப் பண்ணணுங்கிறதுக்காக அவன் இந்தியாவில் ப்ரைஸ் அதிகமாக விற்பான். அவன் கண்ட்ரியில் விற்கிற ப்ரைஸை விட இந்தியாவில் ப்ரைஸ் என்ன பண்ணுவான் கம்மியாக விற்பான். இதை தடுக்கிறதுக்கு ஒரு டியூட்டி போட்டால் அது பேர் என்னது ஆன்டி டம்பிங் டியூட்டி. இதை தடுக்கிறதுக்கு ஒரு டியூட்டி போட்டால் அது பேர் என்னது ஆன்டி டம்பிங் டியூட்டி. புரியுது என்ன சொல்றீங்க? நெக்ஸ்ட் கவுண்டர் வெயிலிங் டியூட்டிங்கிறது சப்போஸ் இந்த ப்ராடக்ட் இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆயிருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்டால கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து டேக்ஸ் வந்திருக்கும். ஆனால் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணாததுனால கவர்மெண்ட் இவ்வளோ டேக்ஸை லூஸ் பண்ணுது. அந்த லூஸ் பண்ணுற டேக்ஸை நீ சரி கட்டு, நீ இம்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ டேக்ஸ் லாஸ் ஆகுதுல்ல, அதனால இதை என்ன பண்ணுறேன் நீ சரி கட்டுன்னு சொல்லி அந்த டேக்ஸை சரி கட்டுறதுக்கு கவுண்டர் வெயில் பண்ணுறதுக்கு அந்த டேக்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு டியூட்டி வாங்கினா அது பேர் என்னது கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. கிளியரா புரியுதா? ஸோ இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டியூட்டி இருக்குது. ஒரு தடவை பார்த்துட்டே இருக்கு.